வணக்கம் V3 ஆன்லைன் டிவி நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? உங்கள் அனைவருக்கும் எனது கொஞ்சம் தாமதமான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நேற்றுக்கு பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்த ஆஃபர் நீடிக்குமா, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவாங்க, இது மாதிரி பல கேள்வி கேட்டாங்க. உங்கள் அத்தனை பேர்த்துக்கும் இன்னைக்கு விடை கிடைச்சிருக்கும். எஸ், ஆஃபர் உங்களுக்காக இன்னும் 6 நாட்கள் நீடிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஆஃபர் நீடித்து கொடுத்த நம்ம கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் SC விஜயராஜ் அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக ஒரு நன்றி நம்ம தெரிவிச்சுப்போம். கூடுதலா கடந்த ஒரு 4-5 நாளா ஒரு மிகப்பெரிய போராட்டம், நம்ம சர்வர்ல பிரச்சனை, ஆப்ல சரியா வீடியோ பார்க்க முடியல, இப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம எதிர்கொண்டோம். இது எல்லாமே ஒரு செகண்ட் சாட்டர்டே, ஒரு சண்டே இதெல்லாம் பார்க்காம இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள் அத்தனையும் உடைச்சு ஓவர்டேக் பண்ணி சரி செய்து கொடுத்த நமது நிறுவனத்துக்கும் இதுக்கு உறுதுணையாக இருந்த நமது கம்பெனியுடைய சேர்மன் அவர்களுக்கும், அவருக்கு உதவியாக இருந்த நம்ம சாஃப்ட்வேர் ஒர்க்கிங் பர்சன்ஸுக்கும் ஒரு பெரிய நன்றி நம்ம தெரிவிச்சுப்போம். சரி, இப்போ ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ஆஃபரை என்ன பண்ண போறோம், இந்த ஆஃபர்ல என்னெல்லாம் பண்ண போறோம், இதுதான் இங்க கேள்வி. இந்த 6 நாளை நீங்க சரியா பயன்படுத்தினா, அதாவது 20 வரைக்கும் நீடிச்சு இந்த ஆஃபரை சரியா பயன்படுத்தினா, இந்த 2020 இயர்ல என்ன பண்ண நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயத்துக்கான அடித்தளத்தை இதுல சரி பண்ணிடலாம். அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்கா போட்டுடலாம். ஆமாங்க, உலகமே இந்த ஒரு வைரஸ் பிரச்சனையால எதிர்காலம் என்ன ஆகுமோ, இப்படி வீட்டுல முடங்கி கிடக்கணும்னு சொல்லிட்டு அழுது கொண்டு இருக்கும் இந்த ஒரு நேரத்துல நம்ம மட்டும்தாங்க உழுது கொண்டிருக்கிறோம், உழைத்துக் கொண்டிருக்கிறோம், விதைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு வாய்ப்பை V3 உங்களுக்கு பக்காவா பிளான் பண்ணி கொடுத்துருக்கு. இதுல நீங்க எப்படி சக்சஸ் பண்றதுங்கிறத நீங்க பக்காவா பிளான் பண்ணுங்க. இந்த 6 நாள் இருக்கு. இந்த 6 நாளை சரியா திட்டமிட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க உங்க அணியில் உருவாக்க முடியும். ஒரு நபரும் இப்ப நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, 18 நபர்களை ஸ்டார் பிரீமியத்துக்கு ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு லக்கி டிரா கூப்பன் கிடைக்கும். அந்த கூப்பன் சாதாரண கூப்பன் இல்லைங்க, ஒரு கூப்பன் பரிசு குழுக்களை கலந்துகிச்சுன்னு சொன்னா அந்த கூப்பனுக்கு 6 பரிசு வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாங்க, காப்போன், அரை பவுன், 1 பவுன், அடுத்து ஹோண்டா ஆக்டிவா 6 பவுன், 5 லட்ச ரூபாய் கார், இது 6 பிரைஸ்லயுமே இந்த ஒரு கூப்பன் கலந்துக்கும் இந்த குழுக்கள்ல. அப்படிப்பட்ட ஒரு வேல்யூபிள் கூப்பன் தான் ஒரு 18 டேஸ் சேர்த்துனா உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த கூப்பனை மிஸ் பண்ணலாமா? சோ இது வரைக்கும் வாங்கினவங்களுக்கு வாழ்த்துக்கள். வாங்காம இருக்கிறவங்க இந்த 6 நாள் எக்ஸ்டென்ஷனை சரியா பயன்படுத்தி ஏதோ ஒரு விதத்துல நீங்க டீமை டெவலப் பண்ணி கட்டாயம் குறைஞ்சபட்ச ஒரு கூப்பன், அதிகபட்ச உங்க லெவலில் பிளான் பண்ணுங்க. சோ கட்டாயம் ஒரு நபரும் ஒரு கூப்பனுக்கு குறைஞ்சபட்ச தகுதி ஆகணும். இது உங்களுடைய சங்கல்பமா இருக்கணும். இப்போ 18 டேஸ் சேர்த்த முடியுமா, அதுக்கு எங்க போறது அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு செய்தி சொல்லிக்கிறேன். கோவை மாவட்டத்துல பிறநாய்க்கம்பாளையம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த மிஸ்டர் செந்தில்குமார் அவர் பாத்தீங்கன்னா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த ஃப்ரீ ஆஃபர் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஆஃபரை மட்டுமே முழுசா பயன்படுத்தி ஒரு 170 பேர்த்த உள்ள கொண்டிருக்காரு. அது ஒரு 70-80 பேர்த்த ஸ்டார் பிரீமியம் அப்கிரேட் பண்ணி வச்சிருக்காரு. மீதி எல்லாம் 2 நாள பண்றதுக்காக திட்டமிட்டு இருக்காரு. சோ அவருக்கு நிறுவனம் சார்பில் ஒரு பெரிய பாராட்டை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு செந்தில்னால முடியுதுன்னா அவருக்கு ஈக்குவலாவோ இல்ல அதோட ஜாஸ்தியாவோ கம்மியாவோ நிச்சயமா உங்களாலே பண்ண முடியும் தானே. முயற்சி பண்ணுங்க. இதுக்கெல்லாம் ஆட்களுக்கு எங்க போகுதுன்னு கேக்குறீங்களா? உங்க வாட்ஸ்அப்ல இருக்கிற ஒரு நம்பரும் ஒவ்வொரு நண்பரும் அத்தனையுமே ஆண்ட்ராய்டு வச்சுக்கிறவங்க தான். சோ அப்படி இருக்கும்போது அவங்க அத்தனை பேர்த்துக்குமே V3 மெம்பரான வாய்ப்பு கொடுங்க. அப்படி ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நீங்க 2 நாள் டைம் எடுத்து உங்க டீம்ல 18 பேர்த்த குறைஞ்சபட்சம் கொண்டு வந்து நீங்க ஒரு கூப்பன் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டெப் 1 வேலை முடிஞ்சது. அடுத்ததா உங்களுக்கே வந்தாங்க ஆட்கள், அவங்க அத்தனை பேர்த்துக்கும் இதை புரிய வச்சு கரெக்டா அவங்க 2 நாள்ல 18 பேர் கொண்டு வந்து அவங்க ஆளுக்கு ஒரு கூப்பன் வாங்கினாங்கன்னா ஸ்டெப் 2 வேலை முடிஞ்சது. ஸ்டெப் 3 கேக்குறீங்களா? நீங்க கொண்டு வந்தீங்களா ஒரு நபர், அவர் எப்படி 18 பேருக்கு கொண்டு வந்தாரோ அந்த 18 பேருமே ஆளுக்கு 18 கொண்டு வந்து ஆளுக்கு ஒரு கூப்பன் வாங்குங்க. இப்படி குறைஞ்சபட்சம் இந்த வேலை 2 நாள் காலகட்டத்தில் நடந்ததுன்னா இந்த 6 நாள்ல உங்க அணியில மட்டும் 6000 பேர் புதுசா வருவாங்க. ஒரு பழமொழி இருக்குங்க, நோ ஒன் கேன் டூ எவ்ரிதிங் பட் எவ்ரி ஒன் கேன் டூ சம்திங். ஸோ கட்டாயமா இந்த பரிசு குழுக்களை கலந்துக்கணும்னா நீங்களும் கூப்பன் வாங்கணும் இல்லையா? ஒரு சின்ன கதை சொல்றேன் உங்களுக்கு. ஒரு நபர் கடவுள் மேல ரொம்ப பக்தி இருக்காரு, ஆனா சரியான சோம்பேறி. அவர் என்ன பண்றாருன்னா, கடவுள்கிட்ட போய் எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொடு, எனக்கு எந்த பெரிய வேலையும் கொடுக்காம ஒரு சின்ன வேலை மூலியமா எனக்கு ஒரு பெரிய செல்வந்தார் வாய்ப்பு கொடுன்னு சொல்லி கடவுள்கிட்ட போய் மன்றாரு. அவர் உனக்கு அறிவு தரட்டுமா, இல்ல பலம் தரட்டுமா, இல்ல கம்யூனிஸ்ட் தரட்டுமா, என்னென்னமோ கேட்கிறாரு. அதெல்லாம் எனக்கு வேண்டாம்,
சீக்கிரம் பணக்காரன் ஆகணும், ஷார்ட்கட்ல வழி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் கடவுள் சொல்லாரு, ஓகேப்பா வரக்கூடிய பம்பர் குழுக்கள்ல 1 கோடி ரூபாய் பரிசு கொண்ட லாட் சீட் வந்து ஒரு குழுக்கள் நடக்க போகுது, அந்த பரிசு குழுக்கள்ல முதல் பரிசு உனக்கு தான் விழுகும் போயிட்டு சொல்றாரு. இவர் ரொம்ப ஹாப்பி. 1 கோடி ரூபாய் கடவுள் சொல்லிட்டாரு இல்லையா, கண்டிப்பா கிடைக்கும் நம்பிக்கையோட வீட்டுல இருக்காரு. பரிசு குழுக்கள் தேதி வருது, பரிசு குழுக்கள் அனௌன்ஸ் ஆயிடுச்சு. ஆனா பரிசு குழு நபரா வேற ஒரு பேர் வருது. இவர் செம டென்ஷன் ஆயிடுறாரு, செம காண்டாயிடுறாரு. கடவுள்கிட்ட போறாரு, போய் ஏப்பா எனக்கு பரிசு விழுகுன்னு சொன்னீங்க, எனக்கு எங்க பரிசு விழுகல, ஏன் விழுகல அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கடவுள் கொஞ்சம் பக்கத்துல வாப்பான்னு கூப்பிடுறாரு. ஏன் என்ன விஷயம், பக்கத்துல வான்னு சொல்றாரு. சரி உனக்கு பரிசு விழுகுன்னு சொன்னேன், அதுக்கு நீ லாட் சீட் வாங்கினேங்கிறாரு. அடடே நான் லாட் சீட் வாங்காம விட்டுட்டேன் அப்படின்னா, அப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு பரிசு விழுகணும்னா அந்த குழுக்கள்ல முதல்ல நம்ம கலந்துக்கணும், அதானே. இப்ப லாட் சீட் பத்தி நான் பேச விரும்பல, அது வந்து நல்லதோ கெட்டதோ அதுக்குள்ள போக விரும்பல, நம்ம தடை செஞ்சுட்டோம் கவர்மெண்ட். ஆனா ஒரு கதைக்காக எடுத்துட்டா பரிசு குழுக்கள்ல நமக்கு பரிசு வரணும்னா குறைஞ்சபட்சம் அதுல பங்கு நபரா இருக்கணுமா இல்லையா. சோ கம்பெனி கொடுக்குற 1/4 பவுன், 1/2 பவுன், 1 பவுன் ஹோண்டா ஆக்டிவா, அது போக வந்து 6 பவுன், அது இல்லாம 5 லட்சம் ரூபாய் கார், இது அத்தனை பரிசுக்கும் தகுதியானவரா நீங்களும் இருக்கணும். உங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு, அப்படித்தானே. எப்பன்னா குழுக்கள்ல நீங்களும் கலந்துக்கிட்டீங்கன்னா, நீங்களும் கலந்துக்குங்க, உங்க டீம் மக்களையும் கலந்துக்க சொல்லுங்க. அப்படி கலந்துக்கிட்டா நிச்சயமா பரிசு யாரும் உங்களுக்கு ஒரு கிடைக்க போகுது, அது ஒன்றும் மாற்றமே இல்லை. அதே நீங்களா இருக்கக்கூடாது, அந்த நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க. இது என்னன்னா பரிசு நமக்கு யாருக்கும் விழுகத்தான் போகுது, அதை தாண்டி மிகப்பெரிய பரிசு என்னன்னா நமக்கு ஒரு டீம் செட் ஆயிடும். உதாரணம் செந்தில் வந்து இன்னைக்கு அவரோட சங்கல்பம் என்னன்னா ஒரு 300 பேருக்கு கொண்டு வர முயற்சி பண்ணாரு. ஒரு 200 பேர்த்தையாவது இந்த ஸ்டார் பிரிவு ஆக்டிவ் பண்ண முடிவெடுத்திருக்காரு. அப்படி 200 பேர்த்து ஸ்டார் பிரிவு ஆக்டிவ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு மாசம் ரிவார்டு பாயிண்ட் முடிவு மட்டும் மாசம் 12,000 rupees இருக்கு. சம்பளம் தனி, அதெல்லாம் விட்டுருங்க, அவர் பாக்குறது தெரியும். இதை டீம் பாக்குறது மூலியமா ஃபர்ஸ்ட் லெவல் பீப்புள் பாக்குறது 10% வர்றது மட்டுமே அவருக்கான வருமானம் மாசம் 12,000 ரூபாய். சாதாரண விஷயமா? ஒரு சின்ன உழைப்பு அல்லது கொஞ்சம் சிரமப்பட்டு உழைப்பு எப்படியோ வச்சுக்கீங்களேன், இந்த உழைப்பு உழைச்சது மூலியமா அவருக்கு மாசம் 12,000 ரூபாய் கிடைக்கும் சொன்னா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணலாமா? சோ ஒரு சிந்தனை இல்ல, அத்தனை பேருமே இது சரியா புரிஞ்சுக்கிட்டு உங்க டீமை வலுப்படுத்துங்க. உங்க டீமை எந்த அளவுக்கு வலுப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு எதிர்காலம் வளப்படும். சோ வாய்ப்பை கம்பெனி உங்களுக்கு தெளிவா கொடுத்துருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த 6 நாள், இந்த 20ஆம் தேதி 20க்குள்ள நீங்க என்ன பண்றீங்களோ 2020 அத்தனை விதமான வெற்றிக்கும் இதுதான் அடித்தளம். சோ இந்த சந்தர்ப்பத்தை நழுவு விட்டுட்டு நாளைக்கு அடடே நான் அந்த அசால்ட்டா இருந்துட்டேன், நான் கம்மியா செஞ்சு சொல்லி பின்னால ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா இந்த ஆஃபர் நாளைக்கெல்லாம் நீடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ இந்த 6 நாளை சரியா திட்டமிட்டு முறையா நீங்க வந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா முழு வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோக குழுக்கள் கலந்துக்கிறதுக்கும் கூப்பனும் கிடைக்கும். சோ எந்த விதத்திலையுமே இந்த சந்தர்ப்பத்தை நழுவிடாதீங்க. எல்லாரும் இறங்கி வேலை செய்யுங்க, எல்லாத்தையும் இறங்கி வேலை செய்வீங்க. உங்களுக்கு எத்தனை பின்னு வேணாலும் உடனடியாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ண அடுத்த அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கான பின் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? சோ கட்டாயமா நிறுவனம் உங்களுக்கு ஒத்துழைக்க தயாரா இருக்கு. உழைக்க நீங்க தயாரா இருந்தா ஒத்துழைக்க நாங்க தயாராகிறோம். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கு இருந்தாலும் பிசினஸ் நிச்சயமா ஜெயிக்க தான் போறீங்க. அதுக்கான அடித்தளத்தை தெளிவா அமைச்சுக்கிறதுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு பெரிய வெற்றி அடையிறதுக்கு நிறுவனம் உங்களை வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.